எப்படி அனுஷா இப்படி சுயநலமா பேச முடியுது உன்னால? போதும் நிறுத்துமா. நான் சுயநலமா பேசுறேனா? போதும் நிறுத்துமா. என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசுல? சில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். ஏமாத்துனது நீங்களோ அண்ணனும். இதுக்கு மொத்தமா நான் சேர்த்து வச்சு அந்த வீட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மாமியார் என்னன்னா இதுல உனக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே சொல்றாங்க. நீங்க என்னன்னா அன்னைக்கிட்ட போய் பேசுங்கிறீங்க. என்னால முடியாது பேச முடியாதுன்னு சொன்னா நான் சுயநலவாதி. ரொம்ப நல்லா இருக்குமா? எனக்கு ஆளாளுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறீங்க பாரு. ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல மட்டும் அந்த கடவுளை பாராட்டணும்னு தோணுது. இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி நல்ல பேரு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல புருஷன் மட்டும் நல்லா அமைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். செப்பா இல்லன்னா எல்லாருமா சேர்ந்து அப்படியே என்ன கழுத்தை நினைச்சு கொண்டுருவீங்களா? தப்பு பண்ணது உன் பையன். ஏன் வாயில கை வச்சா கூட கடிக்க தெரியாதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் போயிட்டு உன் பையன் கிட்ட பேசணும் அப்படிதானே? உன் பையனுக்காண்டி நான் போய் அன்னைக்கிட்ட பேசணும். அன்னைக்கு அவ்வளவு கெஞ்சினே. தயவு செஞ்சு அன்னைக்கும் அண்ணனுக்கும் இடையில ஏதோ பிரச்சனை இருக்கு, வாய் திறந்து பேசுமா, அண்ணன் கிட்ட சொல்லு அப்படின்னு அவ்வளவு பேசுனேனே. என்ன சொன்ன நீ அன்னைக்கு? என்ன சொன்ன? ஞாபகப்படுத்தி பாரு. என்ன சொன்ன? அண்ணனுக்காண்டி யோசிச்சு பார்க்கலாம்ல. அண்ணன் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கான் சொல்லு. இத்தனை நாள் அவன் உங்களுக்காண்டி தானடி மாடு மாதிரி உழைச்சு கொட்டினான். இதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அவகிட்ட போய் கொஞ்சம் அண்ணனுக்காண்டி பேசு, அண்ணன் வாழ்க்கை அப்படிங்கிற உனக்கு இன்னைக்கு நாங்க கெட்டவங்களா தெரியுறோம் அப்படிதானே? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது என் பிள்ளைக்கு பேசவே தெரியாது, வாயில்லாத பூச்சின்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தப்படுவேன். ஆனா இப்பதான் புரியுது, கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிள்ளை என்னமா பேச பழகிட்டா. அதுவும் தூக்கி வளர்த்தவனையும் தூக்கி மிதிக்கிற அளவுக்கு பேச பழகிட்டாலே. சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. 1000 வருத்தப்பட்டேன் என் பிள்ளை அங்க போயிட்டு எப்படி இருக்குமோ பேச தெரியாதுன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு தூக்கி வளர்த்த எங்களையே எதிர்த்து பேசுற அப்படின்னா நீ பழச்சுப்பமா. நீ நல்ல விவரமான பொண்ணுதான், நீ பழச்சுப்பா. நீ நல்லா பழச்சுப்பமா. எங்களுக்கு என்ன, நாங்க எப்படியோ நாசமா போறோம் என்ன? யா சார், பேஷண்ட் நேம் ராம்குமார், அட்டெண்டர் நேம் நித்யா. ஓவரால் பில் வந்து பாத்தீங்கன்னா 34,885 rupees only சார். ஏங்க சார் கத்தாதீங்க, சத்தமா பேசக்கூடாது ஹாஸ்பிட்டல்ல. சத்தமா தானே பேசாம நல்லா இருக்க முடியும். 34,000 சொல்றீங்க? நோ சார், அப்போ 34,885 rupees சொன்னேன் சார். அது சரி. 35,000ங்கறாங்க. 35,000 எடுத்துட்டு வரல. நானே 25,000 தான் ரெடி பண்ணிட்டு வந்தேன். கையில 15,000 தான் இருக்குன்னு சொல்லதானே செஞ்சேன். 10,000 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். 35,000க்கு இங்க என்னத்தான் நாளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? அதையே தான் நானும் கேக்குறேன். ஏமா 35,000க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்த நீ அந்த ஆளுக்கு? சார் ஐ ஹேவ் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் தாட், பட் டோன்ட் வரி சார், திஸ் பில் அமௌண்ட் ஆல்ரெடி பேய்ட். பில் ஆல்ரெடி பேய்ட்னு எங்களுக்கு வந்தமா தெரியும். இருந்தாலும் நாங்க தானே திருப்பி தர வேண்டியதா இருக்கு. நீ ஒழுங்கா பாரு. ஏக்கா அந்த ஆள் பேர் ஒழுங்கா சொல்லுக்கா. கத்தாத இருடா. ராம்குமார் ரவிச்சந்திரன் நேம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. மேம் நான் ராம்குமார் ரவிச்சந்திரன், அவருடைய பில் அமௌண்ட் பத்தி தான் மேம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பட் ஆனா ஒன் டே தானே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஒன் டே ஃபுல்லா ஸ்டே கூட ஆகலையே. ஸோ 34,000 டூ காஸ்ட்லி இல்லையா? மேம் திஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் A class peoples, so this bill amount is normal. ஓகே, பில் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Yeah ma'am, one second. Ma'am, emergency doctor consultation fees amount 3,000 and registration charge 1,500 and blood test, CBC, sugar extra. This also amount 3,850. X-ray 2,500. ஐயோ 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 ஐயோ, எக்ஸ்ரேக்கு யாராச்சும் 2,500 ரூபாய் வாங்குவாங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா 50 ரூபாய் தான். Sir, this is not for government hospital. This is only for A class people. I remember you. This is only for A class people. மண்ணம்பட்டி. And dressing and medicine total amount is 9,000. Premium private room one day 10,000. 1 மந்த்க்கே நாங்க 15,000 தான் பே பண்றோம். Sir? புரியுது என்ன சொல்ல வர போறீங்கன்னு புரியுது. இது A class people only hospital அதானே? புரியுது. Yeah sir. And nursing hospital service charge 2,500 and total amount 34,885 rupees only ma'am. ஐயோ என்ன சார் பிரச்சனை? நான் தான் திரும்ப சொல்றேன்ல சார், மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். பில் அமௌண்ட் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. நானும் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் பொலைட்டா பேசுறது சார். இதுக்கு மேலயே உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நான் ஹாஸ்பிடல் சைடுல இன்ஃபார்ம் பண்றேன். உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லுங்க, மெயில் பண்றேன். half an hourல ஆபீஸ் சைடுல இருந்து உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. சிஸ்டர் மேம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அஸ்வினி சொல்லு. உன்னை வெற்றி சார் அவரோட கேபினுக்கு வர சொன்னாரு. ஓகே. அண்ட் போகும்போது அந்த செகண்ட் ஃப்ளோர்
2B அந்த ரூம்ல இருக்கிற பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சார் கிட்ட சப்மிட் பண்ணியா? சார் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. ஓகே மேம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் கிளியர் பண்ணணுமா? நோ தேங்க்ஸ். ஓகே மேம். அநியாயம் பண்றாங்களா? 34,000 மாச சம்பளம்டா, மாச சம்பளம். அது எப்படி ஒரே நாள்ல செலவு பண்ண முடியும்? ஐயோம்மா, நம்மளால முடியாது. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ யாருதான்? வாய் தான் சும்மா ஆடிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அவ இஷ்டத்துக்கு 34,000 கூட்டிட்டு வந்து செலவு இழுத்து விட்டுட்டு இருக்கா. யாரு பாக்குறதுக்கு? எனக்கு தெரிஞ்சு தெரியாம கூட்டிட்டு வந்து சேர்த்திருப்பான்னு நினைக்கிறேன். 34,000 பில்லுன்னு ஒன்னே ஆளு அப்பவுமே ஓடி இருக்க வேண்டியது. எதுக்கு ஓடலன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா 34,000 நம்மளால ரெடி பண்ண முடியல. அவ எப்படி ரெடி பண்ணி கட்டினா? ஆதி, அக்கா, நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண பொண்ணு இல்ல. புரியல. XMP வெங்கடேஷ், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அவரோட பொண்ணு. என்ன சொன்னீங்க? எம்பி பொண்ணா? எம்பி பொண்ணா அவ? ஆமா, எம்பி பொண்ணுதான். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். இல்ல, எனக்கு புரியல. எம்பி பொண்ணு இங்க, உங்க ஆளு இவர் என்ன அவ்வளவு ஒர்த்தா? ஆதி, புரியுது, உங்க ஆளுதான், இல்லன்னு சொல்லல. எம்பி பொண்ணுக்கு இந்த ஆளு எப்படி? 2 பேரும் காலேஜ்லயே லவ் பண்ணிருக்காங்க. காலேஜ் படிக்கும் போது தான் கல்யாணமும் நடந்திருக்கு. லாஸ்டா வீட்டுக்கு பார்க்க வரும்போது சொன்னது. நீங்க டீட்டெயிலா சொல்லுங்க. அது எப்படி எம்பி பொண்ணு லவ் பண்ண முடியும்? எனக்கு மட்டும் அமையல. அது வந்து அந்த ஆளு என்ன ஒரு அழகா இல்ல, கொஞ்சம் சுமாரா தான் இருக்காரு. அவருக்கு 2 அமையுது, அது எம்பி பொண்ணு. அப்ப ஏன் எனக்கு அமையல? நீங்க கதையை சொல்லுங்க. டேய் அக்கா, சொல்லுங்க அக்கா. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாமா வீட்டுல படிக்கிறதுக்காண்டி அங்கேயே ஸ்டே பண்ணிருக்காரு. அனு அவங்க அம்மா எல்லாமே அவங்க சொந்த ஊர், அப்பா ஊர்ல இருந்திருக்காங்க. இவர் அவங்க அம்மா கூட பிறந்த சொந்த மாமா வீட்டுல இருந்து படிச்சிருக்காரு. அங்கதான் பழக்கம் ஏற்பட்டிருக்கு 2 பேருக்கும். சரி, கல்யாணம்? அது வந்து என்னால முடியலம்மா. ஏமா ஏமா நீங்கவே கல்யாணம் பண்ணி கொடுத்த? நீ பேசாம அன்னைக்கு அவன் விட்டுட்டு போனான்ல, மனவேட வரைக்கும் வந்து ஒருத்தன், அப்படியே உன் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. என் அத்தை என்னன்னா அவங்க பொண்ணுக்காண்டி பேச சொல்றாங்க, நீ என்னன்னா உன் பையனுக்காண்டி பேச சொல்ற. நான் ஆரம்பத்திலேயே தலப்பாடா எத்தனை வாட்டி உன்கிட்ட சொன்னேன், அப்பெல்லாம் கேட்காம இன்னைக்கு தலைக்கு மேல வல்லம் போனதுக்கு அப்புறமா பேசு பேசுங்கிறியே. என்னமா போய் பேச சொல்ற? என்ன பேச சொல்ற? நீ சொல்றல போய் பேசு பேசுன்னு, யாருக்கிட்ட பேச? அந்த வீட்டுல என்ன பேச? ஏமா இப்படி போட்டு என்ன கொடுமைப்படுத்துறீங்க எல்லாருமா? எனக்கு நிம்மதி, ஒரு சாவு வந்துட்டா கூட நிம்மதியா இருக்கணும்னு தோணுது. வாய் அடிச்சு உடச்சு நம்பத்துக்கோ. என்ன பேசிக்கிட்டு இருக்க? சோவரத்துக்கு வேண்டிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது போல. சின்ன பாரு, என் வாழ்க்கை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த சோவருது மண்ணாங்கொட்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் வாழ்க்கை மட்டும் போய் பாரு போ. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவ கூட வந்து வாழ்ந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி, ரேஷ்மா தான் பொண்டாட்டி, அதுல நான் தெளிவா தான் இருக்கேன். ஆமா, தப்பு பண்ணா தெரிஞ்சேதான் தப்பு பண்ண, இல்லன்னு சொல்லல. செங்க அவ கை மீறி போய் வாழன்ற ஒரு பயத்துல அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணேன். அவகிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்ல, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி. என்னால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜெட்டியோட உட்கார்ந்ததெல்லாம் அவகிட்ட சொல்ல முடியாது. என்னது போலீஸ் ஸ்டேஷனா? பாரு, அதெல்லாம் எதுவும் இல்ல. உன் வாழ்க்கை என்னமோ அதை மட்டும் போய் பாரு போ. எனக்காண்டி யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். எனக்கு புரியுது, அங்கேயும் பேச முடியாம இங்கேயும் பேச முடியாம எந்த சுச்சுவேஷன்ல இருக்கன்னு சொல்லி. உன் புருஷன் பேசுனதை வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் உனக்காண்டி கூட்டிட்டு வந்திருக்கானே தவிர என் மேல இருக்க அக்கறையெல்லாம் கூட்டிக்கிட்டு வரல. எனக்கு நல்லா புரியுது உன் சூழ்நிலை என்னன்னு சொல்லி. நீ போ, ஷார்கிட்ட நீ கெட்ட பேர்லாம் வாங்கிக்க வேண்டாம். போய் உன் வாழ்க்கையை மட்டும் போய் பாரு போ. அழுகாதன்னு சொன்னேன் போ. ஏன் இப்படி பண்ண? நீ உண்மையே சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. என்னால அங்க உண்மையாவே பேச முடியல. என்ன மன்னிச்சிடு. எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்க. சரியான சுயநலவாதி தான் எல்லாரும் சொல்றாங்க.
எனக்கு ஒண்ணுன்னா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலதான் அழுத அவங்க கூட்டிட்டு வந்தாரு. அதே நிமிஷம் என் அண்ணனுக்காண்டி போய் அவங்க பேச முடியலன்னு என்னால. எடுத்த உடனே என் மாமியார் கேக்குற கேள்வி என்னால தாங்க முடியல. அதையும் மீறி அவர் எனக்காண்டி பேசினா இப்பவுமே பொண்டாட்டி தசன் ஆயிட்ட. என்ன மந்திரம் போட்டாலும் தெரியல, மயக்கி வச்சிருக்கா. நிறைய வார்த்தை எனக்கு யாருக்காண்டி பேசுனே தெரியல. என்ன மன்னிச்சிருந்தேன். இங்க பாரு நிஷா, அங்க என்ன நடந்தாலும் சரி எனக்காண்டி நீ பேச வேண்டாம், சரியா? நீ பேசணும்னா நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீ உன் வாழ்க்கைய மட்டும் பாரு. இதுக்கு மேல அண்ணனால உன் கூட பினான்சியலா சப்போர்ட்ல நிக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. என்னையே என்ன பாத்துக்க முடியாத நிலைமையில தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு வாழ்க்கை நல்லபடியா அழகா அமைஞ்சிருக்கு. ரகு உண்மையிலே ரொம்ப நல்ல பையன். அவன் உன்னை நல்லா பாத்துப்பான். அம்மா இல்லாத பையன் வரப்போற பொண்டாட்டி இன்னும் நல்லா பாத்துப்பான். நீ உன் வாழ்க்கைய மட்டும் பாரு. என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு என் வாழ்க்கைய பாத்துக்க தெரியும். நீ போன்னு சொன்ன. போ. 2 நாள்ல சென்னைக்கு போறேன். நாளைக்கு முடிஞ்சா வீட்டுக்கு வர. நீ எதுவும் வருத்தப்படாதண்ணே, எல்லாம் சரியாயிடும். என்ன மன்னிச்சிருந்தே. உனக்காண்டி அன்னிக்கிட்ட பேச முடியாது. அன்னி சூழ்நிலையில இருந்து யோசிச்சு பாரு. நம்பி போனவங்க நல்லா ஏமாத்திருக்கீங்க. அவங்க கிட்ட போய் என்னால என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. மன்னிச்சிருந்தே. போயிட்டு வரேன். போறேன். ஏற்கனவே பண்ணதையே தூக்கிக்கிட்டு சுமக்க முடியல. இதுல பாவம் அவளையும் ஏன் இழுத்து விடணும்னு நினைக்கிற? பேசுனா எங்க போய் பேசுவா? யார்கிட்ட போய் பேசுவா? நம்ம பண்ண விஷயம் என்ன? பேசுற நிலவலியா இருக்கு. எனக்கு அவ மூஞ்சி பார்த்தே பேச தோணல பண்ண விஷயத்தினால. இதுல அவளை போய் பேசுங்கிற எந்த காரணத்தை சொல்லி பேசுவா? நீ ஏதோ அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினியா மருமகன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்? சொல்லு, என்னைக்காச்சும் மருமகன்ற மாதிரி நடந்திருக்கியா? இல்ல. நான் இல்ல. அப்புறம் எந்த காரணத்தை சொல்லி அவ பேசுவா? போய் பேசுனிக்கிட்டு இருக்க. அவளுக்கா விருப்பப்பட்டா வரட்டும். இல்லையா என் தலையெழுத்து இதுதான் அப்படின்னா இப்படியே இருந்துக்கிறேன். ஆனா இந்த ஆளுக்கு 2 பொண்ணு ஓவர் மச்சான், ரொம்ப ஓவர். நம்ம அப்புறம் பேசிக்கலாம் மச்சான். பேசி ஆகணும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஆளுகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி அந்த ஆளை சுத்தி சுத்தி வர்றது அந்த பொண்ணு. சொல்லு. பார்க்க சின்ன பொண்ணு மாதிரிதான் தெரியுது, ஆனா அக்கா வயசு. எனக்கு ஒண்ணும் அந்த அளவுக்கு வயசு ஆகல. ஓ அப்படி. வயசு என்ன உங்களுக்கு? சொல்லுங்களேன். நீங்க தான் வயசு ஆகலங்கிறீங்க. மூஞ்ச பாரு. ஆளு பத்தியா அவன் புருஷனை பத்தி பேசினோடனே அப்படி நேக்க நழுவுறத பத்தியா மச்சான்? இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த ஆளுக்கு எப்படி 2? என்னால கொஞ்சம் கூட ஜீர்ணிச்சுக்க முடியல. அப்படியே எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. சொல்லு, எனக்கு ஏன் ஒண்ணுமே இல்ல? அந்த ஆளு மூஞ்சிக்கே 2னா அப்போ என் மூஞ்சுக்கெல்லாம் 2000 அமையணுமோ? 2 லட்சம் அமையும். ஹலோ, என்ன நக்கலோ? வேண்டாம், வாய கலராதீங்க. இருக்கிற டென்ஷன்ல என்ன சொல்லிருவோம் பாத்துக்கோங்க. என் அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? என் அண்ணனுக்கு என்ன குறைச்சல்னு கேக்குறேன். என் அண்ணனுக்கு அமையல, உங்களுக்கு என்ன? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். உங்க முகத்தை பாருங்க, ஆளையும் மூஞ்சியும். என் அண்ணன் அழகாதான் இருக்காங்க. ஆமாமா மச்சான், ஏமாத்த முகராசி தான் தேவைப்படுது. என்ன உன் அண்ணன் ஏமாத்ததான் செஞ்சிருக்கான். ஏன் உன் மனசாட்சிக்கு தெரியாதா என்ன? அதுவும் ஒரு பொண்ணு இல்ல, 2 பொண்ணு. இப்பதான் கதை கேட்ட. எம்பி பொண்ணியே ஏமாத்திருக்கானே உன் அண்ணன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கணும். எங்களுக்கு எல்லாம் ரோட்ல போற பொண்ணு கூட பார்க்க மாட்டேங்குது. எம்பி பொண்ணு மூடிக்கிட்டு அங்கேயே செட்டில் இருக்கலாம்ல. என் அக்கா வாழ்க்கை வச்சா அழகா அமைஞ்சிருக்கோம்ல. ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இதெல்லாம் மண்ணுக்கு தேவையா? அது மட்டுமா 34,000 பில்லு. எவன் கட்டுறது? இவன் கட்டுறது? நீ கட்டுறா வந்துட்டா.
முகராசி என்னமாமே முகராசி என் முகத்துக்கு என்ன குறைச்சலி சும்மா எம்ஜிஆர் மாதிரி தக்க 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 நின்னல முன்ன பின்ன எம்ஜிஆரை பாத்திருக்கீங்களா இல்லையா? எம்ஜிஆர் எங்க இருக்காரு? உங்க மூஞ்சி எங்க இருக்கு? வந்துட்டாரு எம்ஜிஆர். இங்க பாருங்க, நீங்க யாரு கூட வேணா சேருங்க, ஆனா இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் சேராதீங்க. 2 கேக்குதான் 2. சத்தியமா சொல்றேன், இந்த ஆள் கூட எல்லாம் சேர்ந்தீங்கன்னா உருப்படாம தான் போவீங்க. ஆமா மச்சான், என் கூட எல்லாம் சேராத. தோ உள்ள கையெடுத்துக்கிட்டு படுத்துட்டு இருக்காரு சாகசம் காமிச்சுக்கிட்டு, வீர சாகசம் அதுவும் பொண்ணுங்களுக்காண்டி. அவர் கூட போய் சேரு, நல்லதா சொல்லி தருவாரு, எப்படி ஏமாத்தணும் சொல்லி தருவாரு. போய் கத்துக்கோ. சும்மா இருடா. பின்ன பேசுற பேச்ச பத்தி உன் பொண்டாட்டி ஏதோ பாவம் போனா போதுன்னு வந்தா இன்னும்மா பேசுது பாரு. மூஞ்சி மட்டும்தான் பாவியா வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பண்ற வேலையெல்லாம் திட்டு வேலைதான். இங்க பாரு, நீ யார நம்புறியோ நம்பு, ஆனா இவளை மட்டும் நம்பாத. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, 2 பேரையும் நம்ப கூடாது. சி வாங்க, எங்க பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு எலியும் புனியம்மா. மூஞ்ச பாரு, 2 எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது முதல்ல உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு. ஐயோ என்ன 2 பேருக்கும், வாங்க போவோம், நேரமாச்சு. பில்லு உன்னோட எக்ஸ் அண்ணி பே பண்ணியாச்சாம், போலாமா? உங்களுக்கு நல்ல கதையா இருக்க. இப்பதான் உங்க அண்ணன் பண்ண சாகசதெல்லாம் அப்படி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா உண்மையை சொன்னா கோவம் வருது உனக்கு. உண்மையதான் சொல்றேன், உன்னோட எக்ஸ் அண்ணியார் பெரிய அண்ணியார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, உன் அண்ணன் மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா தடுக்காம இருந்திருந்தா உங்க அண்ணன் இந்த நாட்டோட சிஎம்மா கூட இருக்கலாம். ஃபியூச்சர் சிஎம் மிஸ் பண்ணிட்டோம். சரி பரவாயில்ல, என்ன பண்ண, போவோம். மச்சான் எனக்கு ஒரு டவுட். என்ன? ஒருவேளை இவனோட அண்ணன் உண்மையாவே ஃபியூச்சர்ல சிஎம் ஆயிருந்தா அப்போ நீ சிஎம் ஓட மச்சானோட மச்சான், நானும் சிஎம் மச்சான், அப்படிதானே? மச்சான் உன் பொண்டாட்டிக்கு லைட்டா ஏதோ ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், நம்ம அப்படியே யூட்டன் போட்டு ஸ்ட்ரைட்டா போனா கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு, கரெக்டா இருக்கும் பொண்டாட்டிக்கு. அங்க கூட்டிட்டு போயிருவோம். எப்படியாச்சும் நைஸா பேசி கூட்டிட்டு வந்து நான் வெளியே போற மச்சான். சரி வீடு, அவன் சும்மா கிண்டலுக்கு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். வீடு அனிஷா சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்ப என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இருக்கிற தலைவலிக்கு உன்கிட்ட பேசுற மாதிரி நான் நிலைமையில இல்லம்மா. ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், என்னை விட்டுரு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், வழிய விடு. நெல்றி முதல்ல என்ன நினைச்சுட்டு இருக்கோம் மனசுல? என்ன காரணத்துக்காண்டி உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு? நீ பாட்டுட்டு ஏதோ நடக்கலன்ற மாதிரி அங்க போயிட்டு அவனை பாத்துட்டு வந்துட்டு இருக்கா. இதுக்குதான் நீ அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணதா? இதுக்குதான் உன் மாமா அங்க இருந்து வர சொன்னதா? உன் அப்பாவை கூட சண்டை போட்டுதா? எல்லாம் நடக்கிறது எதுக்காண்டி? சில எதுக்காண்டின்னு கேக்குறேன், சொல்லு. உனக்காண்டி இவ்வளவு தூரம் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு பகச்சுக்கிட்டு நிக்கிறது. ரகு பொண்டாட்டிய சண்டை போட்டது, ரகு வீட்டு விட்டு போனது, எல்லாத்துக்கும் ஒரு வகையில நீயும் தான் காரணம். ரேமா, உன்ன காரணம் காட்டிதான் நான் உனக்காண்டி பேசிதான் எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா எதை பத்தியும் கவலைப்படாம நீ பாட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்க. அதான் அவனை பாக்குறதுக்கு ஏமாத்திட்டான்னு வாய்க்கு 300 வாட்டி சொன்னிய. இப்ப தெரியல அவன் ஏமாத்தினது. இப்ப போய் பாத்துட்டு வந்துகிட்டு இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம்? வழி விடுங்கறா, கொஞ்சமாச்சும் சுய மரியாதை ஒண்ணு இருக்கணும். இப்படி சுயங்கத்தை அலையக்கூடாது. இதுக்கு பேரு வேறவா? என்ன பேர் சொல்லணும்? சொல்லு. என்ன பேர் வைக்கணுமா வச்சுக்கோ. ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் தப்பு பண்ணனாமா? நானா தப்பு பண்ண? சொல்லு, என்ன பண்ண சொல்ற? தாலி கட்டியாச்சு, அவன் கூட தான் வாழ்ந்தாகணும், வேற வழி இல்ல. சொல்லு, இன்னைக்கே அறுத்து விட்டுலாமா? வேண்டான்னு சொல்லிடுறியா? சொல்லு, நான் இத்தோட உன் வீட்லயே இருந்துக்கிறேன். அப்படி இருக்க போறியா? நாளைக்கே கூப்பிட்டு வச்சு ஒரு பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணி, சரி என் பொண்ணு இது மாதிரி ஆயிட்டு, உங்களாலதான் இப்படி ஆயிட்டுன்னு நீங்க ஒரு பக்கம் கத்துவீங்க, அவங்க சமாதானம் பேசுவாங்க. நாளைக்கே நீங்க 2 பேரும் சமாதானம் ஆயிருவீங்க. இன்னைக்கு போய் பார்க்காம நாளைக்கு போய் அவர் கூட சேர்ந்து வாழும்போது அவர் கேட்க மாட்டாரு? ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேருக்கு முன்னாடி கைய அறுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன், வந்து பாத்தியான்னு சொல்லுமா. அப்ப அவன் தான் வேணும்னு முடிவா இருக்கு அப்படின்னா அங்கேயே இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணுது? இப்பவோ அவர் வேணும்னு நான் சொல்லவே இல்லையே. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல என்ன பேசுறாலும் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கா? உலகிட்டு என்ன? இங்க பாரு, என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க. பிடிக்காமலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல, அவரை புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிருக்கேன். அவருக்கும் என்ன புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. எனக்கு அவர் சூழ்நிலையில இருந்து யோசிச்சு பார்க்க என்னால முடியுது, இல்லன்னு சொல்லல. ஆனா என் மனசு உடனடியா அவர் கூட சேர்ந்து வாழலாம் விருப்பப்படல. எனக்கான கொஞ்சம் நேரம் வேணும். நான் வேற எதுலயாச்சும் அதுல கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். வேலைக்கு போறதோ இல்ல வெளியே எங்கேயாச்சும் போறதோ அந்த மாதிரி. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விட்டுரு. இப்பவே என்ன ஏது அடுத்து என்ன பண்ண போற? இப்பவுமே அவன் கூட போறியா? தயவு செஞ்சு எனக்கு எதுவும் கேட்காத.
என்னை விட்டுரு. இப்போதைக்கு ஏதோ பாவம் பார்த்து போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தனே தவிர மத்தபடி என் மனசுல எதுவுமே இல்ல. அவ்வளவுதான். இவ்வளவு பேச்சு பேசுறியே, நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச. திருப்பி எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உன்னை கேக்குறதுக்கு? ஒழுங்கா விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வைக்காம என் வாழ்க்கைய அழிச்சிட்டேன்னு சொல்லி நான் உங்களை யாருக்கிட்டயாச்சும் கேட்டேனா? வாயை மூடிக்கிட்டு தானே இருக்கேன். இது நம்ம வீடுன்ற உரிமையில தான் இங்க வந்திருக்கேன். இங்க இருக்க கூடாதுன்னா சொல்லிருங்க, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். போன் பண்ணி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு புலம்புனாங்க. காசு இல்லைன்னு சொல்லி அழுதாங்க. சரி வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டுதான் ரகு கிட்ட சொல்லி போ சொன்னேன். அவன் போக முடியாதுன்னு சொல்லி திருநைக்கு நின்னான். சரி நீ காசை ஏற்பாடு பண்ணி கூட நான் போறேன்னு சொன்னேன். அந்த நேரம் பார்த்து அவளும் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா. சரி நானும் வரமேன்னு எல்லாருமே போனோம். அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்லை என் மனசுல. எனக்கும் அவர் பண்ணதுல கோவம் வருத்தம் எல்லாமே இருக்கு. என்னை முட்டாளாக்கி இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுல ரொம்ப 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 வருத்தம் இருக்கு. சொல்ல போனா அப்பா கூட தான் நம்மள ஏமாத்திருக்காரு. அதுக்காண்டி நீ அப்பா விட்டு போயிட்டியா என்ன? இல்லல்ல. சொல்லுமா, போகலல்ல நீ. ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தானே இருக்க. அவர் நல்லதுக்காண்டிதான் பண்ணிருக்காருன்னு சொல்லி. அவர் நல்லதுக்காண்டி பண்ணாரா கெட்டதுக்காண்டி பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால அவரை முழுசா வெறுக்க முடியல. ஏன்னு எனக்கு தெரியல. என்னால அவர் கூட சேர்ந்து வாழவும் முடியாது. என்னை கொஞ்ச நாள் நிம்மதியா விட்டுருங்க. என்னை எதை பத்தியும் யோசிக்காம நான் எனக்காண்டி ஏதாச்சும் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். விட்ட வேலைய போய் பார்க்கணும். ஒரு பொண்ணு கையில காசுன்றது இருக்கணும். அது ரொம்ப பெரிய விஷயம். காசு இல்லைன்னா எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு பதில் சொல்லணும். மாமியார் வீட்டுக்கு போனா அவங்களுக்கு பணிஞ்சு பேசி அவங்களுக்கு கூனி குனிஞ்சுக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கணும். எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுட்டு, காசுதான் எல்லாத்துக்கான ஒரே பதில். இப்போதைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். என்ன நானே பாத்துக்கணும். மத்தபடி என் மனசுல எதுவுமே இல்லை. என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுரு. என்கிட்ட இது அதுன்னு எந்த கேள்வியும் கேட்காத. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ். உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா சொல்லிடு. நான் எங்கேயாச்சும் போய் கூட இருந்துக்கிறேன். சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நிறைய பேர் வந்து நேற்று கமெண்ட்ஸ்ல வந்து நேம் சொல்லியிருந்தேன். என் நேம் சொல்லல பரவாயில்ல அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்டென்ஷனலாக சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல மேலே காமிச்சது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே படிச்சுட்டு போனது தான். என்னை நம்பி இந்த கதை நல்லா இருக்கு, நீங்க நல்லா பண்றீங்க, நீ எல்லாம் கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால ஸ்பெசிஃபிக்கா இவங்க இப்படி இவ்வளவு நல்லா கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு வீடியோல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே மாரி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது கொஞ்சம் லென்த்தா போகுது. அது ஒரு சிலவங்களுக்கு வந்து மன சங்கடத்தை கொண்டு வருது. நீங்க வந்து ஸ்டோரியை கம்மியாக போட்டு வாய்ஸ் ஓவர் நல்லா நிறைய போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு 1.5 மாதம் கிட்ட எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு 1.5 மாதம் டைம் கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ கொஞ்சம் பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், ஒரு சிலவங்களுக்கு தெரியும் நான் இந்த தையல் கிளாஸ், சாரி ஒர்க் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால அதுலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை சரியா. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் மேனேஜ் பண்ணுறதே வந்து கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 வீடியோவேன்றதே என்னால் ரொம்ப பெரிய விஷயம் தான் எனக்கு. லென்த்தாக போடுங்கங்கிறீங்க. காலையில் 20 நிமிஷம், ஈவினிங் நைட்டு 20 நிமிஷம்ன்றது வந்து லென்த்து தானே அது. மொத்தத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே இதுவாக கொடுக்கறதுக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணி 2ஆக கொடுக்குறேன். இதுக்கு மேலே லென்த்தாக போட்டால் வந்து கதை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்காதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய பேர் இதை தான் கேட்குறீங்க, லென்த்தா போடுங்கன்னு. 20 நிமிஷமே இனஃப் தான் நான் நினைக்கிறேன், போதும் அப்படின்னு நினைக்கிறேன். 20 நிமிஷமே. இதுக்கு மேலே லென்த்தா வேணும் அப்படின்னா அதில் வந்து உங்களை அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டு போக நிறைய ஃப்ரேம் செட் பண்ணணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் எடிட்டிங்க்கு டைம் வேணும். இப்போ எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் 20 நிமிஷம் அப்படின்ற இதுவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபியூச்சரில் இது 1.5 மாதம் கழிச்சு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ அப்போது நான் வந்து நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையுமே செய்கிறேன். அப்புறமா வந்து இன்னொரு விஷயம்,
நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், பிரியாத வரம் 2 வந்து எனக்கு ஐடியாவே இல்லை. அதையும் மீறி கேட்குறவங்களுக்கு சரி ஓகே 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா மட்டும்தான் இருக்குது. கன்ஃபார்ம் நான் போடுவேனான்னு தெரியல. கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் கோவப்பட்டுறாதீங்க என் மேலே. அது வந்து நம்ம ஒரு விஷயத்தில் அடிபட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து மறுபடியும் அதில் வந்து துணிஞ்சு ஒரு விஷயத்தில் இறங்கணும்னா கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். அந்த ஸ்டோரியில் நான் நிறைய பட்டுட்டேன். இது வந்து அடுத்தவங்க ஸ்டோரியை போடுற, நீ திருடி போடுற, வெக்கமா இல்லையா, அது இது பிளா 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 பிளா, அது எனக்கு வேண்டாம். இந்த ஸ்டோரியில் வந்து இது என்னோட ஸ்டோரி, என்னோட கற்பனை அப்படின்ற ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஸ்டோரி எடுக்கணும் எனக்கு உண்மையாவே பயமா தான் இருக்கு. ஒரு கட்டத்துல வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு 1 மந்த் அந்த ஸ்டோரி பேட்டர்ன் இல்லைனாலும் கேரக்டர்ஸை வச்சு கொண்டு போய்கிட்டு இருந்தேன் என்னோட வெர்ஷன்ல. அதுக்கே நிறைய கமெண்டு. அதுக்கப்புறம்லாம் ஃபுல்லாவே ஆதி, அப்புறம் ஷாலினி கேரக்டர், சொக்கமா அந்த பாட்டி கேரக்டர், தாட்சாயினி கேரக்டர், அது எல்லாமே வந்து என்னோட ஃபுல் கற்பனையா தான் கொண்டு வந்தேன். இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து திருடி நிறைய வார்த்தை, அது மறுபடியும் கேட்கணுமா அதே டைட்டில வச்சு அப்படின்ற ஒரு பயமா இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல இருக்க கேரக்டர்ஸ் தானே இதுலயும் இருக்காங்க. ஸோ நான் அதே மாதிரி தான் பேட்டர்ன்ல தான் இதையும் கொண்டு போறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் அதையே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? அது வந்து வேண்டாமே, அது நான் வேண்டான்ட்டு விட்டதுதான். முடிக்கணும்னு தான் முடிச்சனே. எனக்கும் முடிக்க விருப்பம் இல்லைனாலும் முடிக்கணும்னு தான் முடிச்சேன். எனக்கு அது வேண்டான்னு தோணுச்சு, அதனால விட்டுட்டேன். ஸோ பிரியாத வரம் 2லாம் வந்து எனக்கு கேட்டா வாய்ப்பு இல்லை. உங்களுக்காண்டி வேணா நான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா வேணா ட்ரை பண்ணுவேனே தவிர இப்போதைக்கு நான் போடவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டா கூட பரவாயில்ல, சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இது மட்டும்தான் ஆன்சர். என்னால் அதை மறுபடியும் ஒரு கட்ஸோட என்னால் அதை எடுக்க முடியாது. பார்ப்போம் ஃபியூச்சர்ல என்னன்னு சொல்லி. நீங்க ரொம்ப நாளா கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க சிஸ், அதனாலதான் நான் அது அதை வந்து தனியா சொல்லணும், பேசணும்னு நினைச்சு பேசினேன். ஏதாச்சும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா சாரி. அடுத்த வீடியோல பார்க்கலாம் சொந்தங்களே. பாய்.